அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் சேனலுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா திரும்பிப்பார் என்ற ஒரு மூவி நான் பண்ணும்போது எனக்கு ஃபுல்லாக சேனல்ஸும் பத்திரிகையும் டிவி சேனல்ஸ் எல்லாமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. மறுபடியும் அதே சப்போர்ட் எனக்கு பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு உங்களை எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன். வந்ததுக்கு என்னுடைய நன்றியும் என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சு. சரி, இந்த படத்தை பற்றி தகவல் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் திரும்பிப்பார் என்ற ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்தது ஒரு நல்ல மூவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒரு குடும்ப சப்ஜெக்டு ஒரு நல்ல சப்ஜெக்டாக எனக்கு தோணிச்சு. அதை வச்சு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நானே இந்த படத்தை இயக்கி நடிக்கிறதா முடிவு பண்ணி இப்போ அந்த படம் பண்ணிட்டு இருக்கோம். படம் ஷூட்டெல்லாம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சு இப்போ டப்பிங் போயிட்டுருக்கு. என்ன மாதிரி கான்செப்ட் சார்? ஆக்சுவலாக இந்த படத்தில் என்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் சாதாரணமாகவே ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு கணவனுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதை வீட்டில் கிடைக்கும், சம்பாதிக்காத ஒரு கணவனுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதை கிடைக்கும், இதை ரெண்டும் தாண்டி வீட்டில் மனைவிக்கிட்டேயோ வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்டேயோ நகை பணம் இதெல்லாம் வாங்கி தேவையில்லாமல் அதை செலவு செய்யும்போது அந்த மனைவியினுடைய கேரக்டர் எந்த மாதிரியான ஒரு கேரக்டராக மாறுன்றது தான் இந்த படத்தினுடைய முக்கிய கண்டென்ட். உண்மை சம்பவம்னு சொல்லலாம் மேடம். பாதி கற்பனை பாதி உண்மை. இருமுனை அப்படின்னா இன்றைக்கி மனிதர்களுடைய ஒவ்வொருத்தருடைய மனசும் பல கோணங்களில் இருக்குது. வெளிப்படையான ஒரு முகம் நம்ம பார்க்கும்போது பழகும்போது இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வேறு. அதே அடுத்த ஒரு முனையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சப்ஜெக்டும் அவங்களுடைய கேரக்டர்ஸ் வேறு மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த படத்துக்கு இருமுனை. ஒவ்வொரு முனையிலையும் ஆரம்பத்தில் என்ன நடக்கும், அதுவே ரொம்ப நெருங்கி போகும்போது என்ன நடக்குன்றதை வச்சு தான் இந்த படத்துக்கு இருமுனைன்னு பேர் வச்சு. இந்த படத்தினுடைய மெயின் ஹீரோயினியே பாப்பா தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சென்டிமெண்ட். அந்த குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி அவங்க அப்பா கிட்ட இருக்கா, அந்த குழந்தை ஒரு சூழ்நிலையில் அவர் கூட இல்லைன்றப்போ எந்த மாதிரி ஒரு அப்பாவுடைய மனநிலை எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு தான் இந்த போன படத்தில் இந்த படத்தில் பெண்களை மையம் வச்சுட்டு காரணம் என்ன சார்? பெண்களை மையப்படுத்தி எடுக்கல. பட் என்ன அப்படின்னு சொன்னால், நான் எல்லா பெண்களையும் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம அம்மாவும் ஒரு பெண்ணு தான், நம்ம மனைவியும் ஒரு பெண்ணு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பழகக்கூடியவங்களும் நிறைய பெண்கள் இந்த உலகத்தில் நல்லவங்க இருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜென்ரேஷனில் சில பேர் தவறாக நடந்துக்கிறாங்க. சில பேருடைய கேரக்டர்ஸ் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த விஷயம் தெரியும். எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் ஏமாற்ற முடியும், எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ முடியும், அதுக்கு என்ன தேவை, பணம் தேவை. அந்த பணத்துக்காக அந்த பெண்கள் என்னெல்லாம் செய்கிறாங்கன்றதை நான் இந்த படம் பண்ணியிருக்கோம். பட் எல்லா பெண்களையுமே மையப்படுத்தி நான் எடுக்கலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 25-30% அப்படி தான் இருக்காங்க. அதனால தான் இந்த படத்தை நாங்கள் பெண்களை மையப்படுத்தி எடுத்துருக்கோம். 2 சாங் இருக்குது. ஒன்று ஃபேமிலி சாங், டூயட் சாங். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்பா பொண்ணுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் சாங். ஷூட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்த படமே பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு முக்கியமான ஏரியாவில் நடக்கிற மாதிரி ஒரு கதை. அதை வச்சு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஏரியாவில் தான் நம்ம படம் பண்ணோம். எல்லாமே ஓரளவுக்கு நியூ பேஸ் தான் போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மெயின் கேரக்டராக மேடம் சஜினி பாண்டி. ஆக்சுவலாக என்னுடைய திரும்பிப்பார் படத்தில் செகண்ட் ஹீரோயினியாக பண்ணியிருப்பாங்க. அவங்க இப்போ ஒரு 4-5 படம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே மெயின் ஹீரோயினியாக போட்டிருக்கேன். இன்னொரு ஹீரோயினி அவங்க நிறைய பைலட் மூவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் போட்டிருக்கோம். சின்ன சின்ன ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். ஹீரோவாக நடித்தா இங்கே ஏற்றுக்க மாட்டாங்க ஜனங்க.
இந்த படத்துக்கான கேரக்டர் ஹீரோவாக நடிச்சிருக்கு, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. படம் ஹியூமர்லாம் இருக்கா இல்லை சீரியஸாக போகுமா? இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு க்ரைம், தொடர்ந்து நடக்கிற கொலைகளை கண்டுபிடிக்கிற மாதிரி, இந்த கொலை யார் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்கன்னு தான் டெக்னீஷியனை பற்றி சொல்லுங்கள். படத்தை டெக்னீஷியன் எல்லாமே வந்து டெக்னீஷியனை பற்றி சொல்லணுன்னா கேமராமேன் நிறைய, அதாவது ஒவ்வொருத்தர் பேர் தனித்தனியாக சொல்ல முடியாது. என்னுடைய டெக்னீஷியன் எல்லாமே அருமையான ஒரு, எனக்கு ரொம்ப ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க. தொடர்ந்து திரும்பி பார்லேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மீண்டும் இப்போ நான் அடுத்த படம் ஒன்று பண்ண போகிறேன், அதுலேயும் அதே டெக்னீஷியன் தான். அப்போ பாருங்கள் டெக்னீஷியன் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. தொடர்ந்து நீங்களே ஹீரோவாக நடிக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? ஏன்னா இப்போ சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், அவரே ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு, அவரே பாட்டு வைக்கிறாரு, அவரே எனக்கு ஹீரோவாக பண்ணிக்கிறாரு. அதேமாதிரி தனுஷ் அவங்க அக்கா பையனோ இல்லை விஜய் ஆண்டனி எங்கள் அக்கா வச்சு பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கலாம்ல? இல்லை, இங்கே வந்து சின்ன சின்ன தயாரிப்பாளர், சின்ன சின்ன நடிகர்களுக்கு வந்து இங்கே வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம திறமையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நாமளே ஒரு 2-3 படம் பண்ணுவோம். ஹீரோவை பண்ணதெல்லாம் கிடையாது. திரும்பி பாரில் வந்து நான் ஹீரோ கிடையாது, நான் வந்து ஒரு வில்லனாக தான் பண்ணியிருப்பேன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் தான் ஹீரோ, அதுக்கப்புறம் டோட்டல் வில்லன் தான். அதனால் ஹீரோவை பண்ணலாம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தான் கிடையாது. வாய்ப்புகள் கிடைச்சால் கண்டிப்பாக வந்து நம்மளும் பண்ணுவோம். வாய்ப்பு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சினிமா தொடர்ந்து 10 வருஷமோ 15 வருஷமோ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாருமே இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்க, ஸ்ரீயோட நிலைமையை நம்ம பார்த்து தான். கண்டிப்பாக அப்படி இருக்கிறப்ப அரசியலில் தான் நம்ம வாரிசை பார்த்துட்டு இருக்கிறப்ப இப்போ விஜயோட பையன் வந்து டைரக்ஷன் பண்ணுறான். இப்போ இதுவும் ஒரு வாரிசாக தானே இருக்குது. சினிமாவில் எல்லாம் வாரிசு ஆட்கள் தான் வந்து பண்ணணுமா வரணுமா வெளியே? வாரிசு என்று சொல்ல முடியாது. திறமை யாருக்கு இருந்தாலும் அவங்க பண்ணலாம். அவங்களுக்கு திறமை இருக்கா இல்லையான்றது பத்திரிக்கையாளர் நீங்களும் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸும் முடிவு பண்ணணும். சார் மேடம் போன படம் நடிச்சாங்க, இந்த படத்தில் நடிக்க காரணம் என்ன சார்? குட் கேரக்டர், நமக்கு ரொம்ப வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த மூவி திரும்பி பார் வந்து இது ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் இருந்தோம். அது அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னே சொல்லலாம். ஒரு ஃபேமிலி ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் உருவாக்கி கொடுத்தாங்க. சரி, இந்த வாட்டி அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக நோ சொல்ல முடியவே முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் வந்து பழகிட்டோம். ஒரு நட்பு, என்டையர் டீம், திரும்பி பாரோட டைரக்டர்ஸ்லேருந்து சார், கிரி சார் ப்ரொடியூசர், இந்த படத்துலேயும் அதே மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டு தான் நடிக்க வந்தது. நீங்கள் ப்ரொடியூசராக நீங்கள் ஹீரோவாக பண்ணுறீங்க. இப்போ ஃபினான்ஷியலாக நிறைய ஸ்ட்ரகிள் வரும். இப்போ இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூட வர ஹீரோயினுக்கு 5 அசிஸ்டண்ட்டு, அந்த கேரவன் இப்படி இருக்கணும், நயன்தாரா அது உங்கள் மேலே குற்றச்சாட்டு நிறைய இருக்கும். இந்த ஹீரோயின் என்ன மாதிரிலாம் கேட்டாங்க? இந்த ஹீரோயின் வந்து சார், நான் என்ன சாப்பிடணும் அது மேடமுக்கும் வந்து உண்டு. மேடம் ஒரு சாப்பாடு, எனக்கு ஒரு சாப்பாடு கிடையாது. பட் மேடமுக்கு கேரவன், எனக்கு கேரவன் இல்லை, அப்படிலாம் கிடையாது. இதுதான் என்னுடைய கம்பெனி. நான் ஒரு சின்ன ப்ரொடியூசர், ஒரு சின்ன டைரக்டர், ஒரு சின்ன நடிகர். என்னுடைய பட்ஜெட் இது தான். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடித்து கொடுக்கணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக நடித்து தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடித்து கொடுக்குறாங்க. எனக்கு ஃபுல் சப்போர்ட் சார். அதாவது ஆக்சுவலாக மேடம் மட்டுமே கிடையாது, என்னுடைய ப்ரொடக்ஷனில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட். ப்ரொடியூசராக இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த ஒரு இஷ்யூஸ் அதுதான் சொல்கிறேன். திரும்பவும் அந்த 5 அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக அது வந்து ப்ரொடியூசருக்கு வந்து குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது. இது வந்து யார் என்ன பேசினாலும் அதை நடக்க போகிற சூழ்நிலை தான் அணுக ப்ரொடியூசராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ப்ரொடியூசராக வந்துட்டு மற்றவங்க வந்து 5 அசிஸ்டண்ட் வேணும், இது வேணும், அது வேணும்னு சொல்லுவாங்க. பட் வந்து நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அதுக்கான சந்தர்ப்பங்களும் நமக்கு அமையுது. நம்மளும் ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் ஒரு பிரம்மாண்டமான படம் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம சின்ன படம் பண்ணுறோம், நமக்கு என்ன தேவையோ அதை வச்சு நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். சார் இப்போ முதல் படம் பண்ணி வியாபாரத்துக்கு என்ன சார் ரிலீஸ் எவ்வளோ பிரச்சனை இருக்குது? ரிலீஸ் நிறைய ப்ராப்ளம் சார். நான் படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் டைமில் வந்து மீடியா எல்லாருக்குமே தெரியும். நவம்பர் 29 நான் படம் ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணும்போது எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக வந்து 3 நாள் மழை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஒரு நாள் கேன்சல், தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாள் கேன்சல். அப்போ மிச்சம் இருக்கிறது ஒரு நாள் மட்டும்தான். அந்த ஒரு நாள் படம் ஓடினா மட்டும்தான்
ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கும்போது, பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஒரு படம் ரிலீஸ் பண்ணால் அந்த படத்தை ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும். அதுக்கு வந்து நமக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். ஆனால் இங்கே சினிமாவில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு படம் ரிலீஸ் பண்ணால் சின்ன சின்ன டைரக்டரோட நிலைமை, சின்ன சின்ன ப்ரொடியூசரோட நிலைமை என்னென்னா, நாமளே பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி ஒரு 2 நாள் நம்ம படம் பார்க்க வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம படம் ஜெயிக்குமா தோக்குமான்றதை ஆடியன்ஸ் வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு ஆடியன்ஸ் வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இங்கே கிடையாது. நான் எல்லாருக்கிட்டையுமே வந்து கேட்குறது என்னென்னா, வியாபார ரீதியாக திரும்பிப்பார் வந்து நான் ரொம்ப பின்னடைவு. ஆனால் படம் வந்து ஹிட்டு. என்னோடய ரிவ்யூவெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு சின்ன நெகட்டிவ் கூட இருக்காது, எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து ஆடியன்ஸும் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து என்னை அந்த நிலைமைக்கு தள்ளாமல் என்னை ஜெயிக்க வைக்கணும். அதே மாதிரி நான் வந்து கடவுளாக நினைக்கக்கூடிய மீடியா இந்த படத்தில் என்னை ஜெயிக்க வைப்பாங்கிற நம்பிக்கையில் தான் இப்போ நான் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்னீங்க ரிவ்யூ கார்டு சொன்னீங்க நல்லா பாசிட்டிவாக இருக்குன்ட்டு. ஆனால் வந்து பெரிய படங்களாக இருக்கட்டும் சின்ன படங்களாக இருக்கட்டும், நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒருத்தவங்க உள்ள கூட்டு வந்து அவங்கள வச்சு பண்ண சொல்லிடுறீங்க. அவங்க வந்து காசை வாங்கிட்டு படத்தை பாசிட்டிவாக பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த படம் ஓடாமல் போயிடுது. மக்கள் இடத்துல அது இதாகிறப்ப நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு, பத்திரிகையாளர்கள் வந்து இப்படி எழுதுறாங்க, படத்தை இப்படி மோசமாக எழுதுறாங்க, அவங்களுக்கு ஒரு வன்மம் இருக்குது அப்படின்றது நீங்கள் பத்திரிகையாளர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இல்லை சார், ஆக்சுவலாக என்னென்னா காசு இன்ஃப்ளூயன்சர் மேலே வைக்க மாட்டீங்களா? இல்லை சார், ஆக்சுவலாக என்னென்னா, நல்லா இல்லாத ஒரு படத்தை வந்து நீங்கள் வந்து ப்ரமோஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மனசாட்சி உள்ளவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் சின்ன டைரக்டராக இருந்தாலும் சின்ன ப்ரொடியூசராக இருந்தாலும் என் படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களை ரிவ்யூ வந்து நல்ல ரிவ்யூ கொடுங்க. என்னுடைய படத்தை கொண்டு போய் ஆடியன்ஸுக்கிட்ட சேர்த்து விடுங்க. அதாவது என்னுடைய படத்தை ஆடியன்ஸுக்கிட்ட சேர்க்க வேண்டியது இன்றைக்கி நீங்கள் மட்டும்தான். இல்லை ஆக்சுவலாக வேறு யாருமே இல்லை. மூவி பொறுத்த வரைக்கும் எந்த ஃபேக் ரிவ்யூஸும் கிடையாது. அதே மாதிரி எந்த அன்வான்டாக எந்த இன்ஃப்ளூயன்ஸஸும் கூப்பிட்டு நாங்கள் இல்லை ஆக்சுவலாக அதுதான் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து எதையுமே குறை சொல்ல விரும்பலை. இன்றைக்கி ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறதும் தோல்வி ஆகிறதும் ஆடியன்ஸ் கையில் கிடையாது, மீடியா கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து பெரிய பெரிய படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணணும், அவங்க வந்து நம்மளை குறை சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. குறை சொல்லாத எத்தனையோ சின்ன சின்ன டைரக்டர், சின்ன சின்ன ப்ரொடியூசர் உங்களையே நம்பி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். அதுக்காக ஒரு நல்லா இல்லாத ஒரு படத்தை, தவறான ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரமோஷன் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்கள் படம் நல்லா ப்ரெஷ் ஷோ போட்டு காமிக்கும்போது உங்களுக்கு நல்லா படம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என்னுடைய படத்தை பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு ரிவ்யூ கொடுங்க. இந்த படத்தில் நான் ஜெயிக்கணுமா தோக்கணுமான்றதே வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களை நம்பி தான் இந்த ஃபஸ்ட்டு, அதாவது டப்பிங் தான் போயிட்டுருக்கு. ப்ரமோஷனுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு 6 சேனல் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் 100 சேனல் கண்டிப்பாக நான் கூப்பிடுவேன். அன்றைக்கி உங்கள்கிட்ட நல்லா ஃப்ரீயாக பேசுவேன். இந்த படத்தை வெற்றி படம் ஆக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் என்றைக்குமே நம்பக்கூடிய அந்த மீடியாவை கூப்பிட்டு இன்றைக்கி நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு மேடம், நீங்கள் இப்போ சினிமாவுக்கு வந்து நாங்கள் பார்க்குறது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வரோம், ஒரு அவேர்னஸ்க்காக வரோம். நாங்கள் ரோல் மாடாக பார்க்குற ஸ்க்ரீனில் பார்க்குற நீங்களே வந்து 4 அளவில் பார்த்தீங்கன்னா நியூஸில் வரீங்க, போதைப் பொருள் கடத்தல் இந்த மாதிரி. அப்போ நாங்கள் எதை எடுத்துக்கிறது உங்களுக்கு? நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க. மக்கள் எல்லாருமே நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும். பார்க்குற பார்வையாளர்களுக்கும் சரி, குழந்தைங்களும் சரி, ஃபேமிலி ஓரியன்ட் பீப்புளும் சரி, யாராக இருந்தாலுமே எப்பயுமே நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சொல்லணும். 100 கெட்டவங்க மத்தியில் கூட ஒரு நல்லவங்க வாழலான்றது தான் இந்த விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். 1000 கெட்டவங்க இருக்காங்கன்றதுனால லட்சம் பேர் நல்லவங்க இல்லைன்னு ஆகிட போகிறது கிடையாது. தயவு செஞ்சு நல்லதை எடுத்துக்கோங்க, கெட்டதை கெட்டதாகவே விட்டுருங்க. ஏன்னா மற்றவங்க யாரையும் நம்ம வந்து அவங்களோட சூழ்நிலை என்ன ஏது அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே வேணாம். எல்லாருமே இருக்க தான் செய்கிறாங்க. எப்பயுமே 2 பக்கம் இருக்குங்க எல்லாருக்குமே. ஒன்று நல்லது, இன்னொன்று கெட்டது. இன்பிட்வீன் ஒன்று கிடையவே கிடையாது. நல்லவங்க மாதிரி கெட்டவங்க, நல்லது மாதிரி கெட்டது அப்படிலாம் கிடையாது. ஒன்று சரி இல்லைன்னா தப்பு, 2த்துக்கு சரி மாதிரி தப்புன்னு ஒன்று இன்பிட்வீன் நம்ம எதுவுமே எடுத்துக்கவே கூடாது. 2 பக்கமும் உலகத்தில் இருக்க தான் செய்யுது. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு நல்லது எது நல்லதோ அதை எடுத்துக்கங்கன்னு நான் மக்களுக்கு சொல்கிறேன். சார், இப்போ வந்து விஜய் சார் படத்தில் சிகரெட் குடிக்கிற மாதிரி, தண்ணி அடிக்கிற மாதிரிலாம் சீன் வருது. இதை பார்த்து அவரை ஃபேன்ஸாக ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிலாம் பண்ணுறாங்க. அது நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதெல்லாமே கெடுக்கிற மாதிரி இல்லை சார். சாருடைய படத்தில் வந்து சிகரெட் அடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, அதனால் அதை பார்த்துட்டு தான் வந்து மக்கள் கெட்டு போகிறாங்கலாம் கிடையாது. அதெல்லாம் வந்துட்டு இப்போது என்னுடைய படத்துக்கு என்ன தேவையோ, என்ன தேவையான சீனோ அதை வச்சு தானே ஆகணும். அதுக்காக யாரும் கெட்டு போயிட மாட்டாங்க. மது ஒழிப்பு,
புகை ஒழிப்புன்றது வந்து இங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சுருக்காங்க. என்றைக்கு வந்து நாட்டில் வந்து மது இல்லை, புகை இல்லையோ அன்றைக்கி வந்து எல்லாமே திருந்துவாங்க. எல்லாமே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து சார் நடித்த படத்தில் வருது, இவர் நடித்த படத்தில், அவர் நடித்த படத்தில், அதெல்லாம் வந்து கிடையாது. இந்த படத்துக்கு எனக்கு என்ன தேவை, என்னோடய சீனுக்கு இது தேவை, இதை வச்சா தான் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லும்போது அதை வச்சு தானே ஆகணும். அதனால் கெட்டு போயிடுவாங்கன்றதெல்லாம் வந்து கிடையாது. இருமுனை எப்போ ரிலீஸ் ஆக போகுது, என்ன கண்டிப்பாக? சார் ஆக்சுவலாக வந்து படத்துடைய ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சுது சார். முடிஞ்சிட்டு இப்போ டப்பிங் போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து டிஐ போக போகுது. மியூசிக் ஆல்ரெடி 2 சாங் முடிச்சாச்சு. சீக்கிரமாக உங்களெல்லாம் ஆடியோ ரிலீஸுக்கு வந்து கூப்பிட்றேன் சார். ஆடியோ ரிலீஸ் முடித்த உடனே செப்டம்பர் இல்லை அக்டோபரில் வந்து படம் ரிலீஸ் சார். அடுத்து என்ன ஐடியா பண்ணிருக்கீங்க? அடுத்தது வந்து ஒரு படம் பண்ணுறேன் சார். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வில்லேஜ் ஸ்டோரி, ஒரு சமுதாயத்தை வந்து மையம் கொண்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜாதி இல்லை, எல்லாமே இங்கே சரிசமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம். ஆனால் அப்படி கிடையாது. இன்னும் ஜாதி சாகலை அப்படின்றது தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்து என்னென்ன நடக்குது, என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க, சமீப காலங்களில் நேற்று முதற்கொண்டு என்ன நடந்துகிட்ருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஜாதி வந்து இன்னும் ஜாதி ஒழிப்பு இன்னும் போகலை. அது போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த அடுத்து நான் பண்ண போகிற ஒரு படம். மேடம் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன படம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு 3 படமும் கமிட் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ பேர் சொல்ல முடியாது, அதனால போயிட்டுருக்கு. என்ன மாதிரி கேரக்டர் பண்ண ஆசைப்படுறீங்க ஃபியூச்சரில்? இல்லை, நல்ல கேரக்டர்ஸும் நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், எல்லா நல்ல கேரக்டர்ஸ் அது நல்ல ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா பண்ணுவேன். என்னோட ரோல் மாடல் யாரும் எனக்கு டக்குன்னு வரல. அப்படிலாம் நினச்சி படத்துக்கு ஆக்சுவலாக வந்து படத்தில் வந்து அப்படி நினச்சி வரவே இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து பிஸ்னஸ் ஓரியன்ட் கேர்ளு. அதுலேயே எப்படி இருந்துட்டு இப்போ தான் ஒரு 5 இயர்ஸாக ஐ மீன் டு மூவி. அதனால பெருசாக எதுவும் தெரியல. சரி, இப்போ இந்த இருமுனையில வந்து தப்பான பெண்களை பத்தி எடுக்கிறான்னு சொன்னீங்கல்ல, இப்போ வந்து திருப்பூர்ல நடந்துச்சு சொல்லுவோம், அப்ப தப்பான ஆண்களும் இருக்காங்கல்ல, அடுத்த சப்ஜெக்ட் ஏதாச்சும் அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குதா? ஆக்சுவலாக மேடம் இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் தவறானவங்கன்றது வந்து கிடையாது. பெண்கள் தவறு செய்கிறதுக்கு என்ன காரணம், பெண்கள் தவறு செய்கிறாங்கன்னா அந்த தவறுக்கான காரணம் யார் அப்படின்னு சொன்னால் ஆண்கள் தான். நம்ம அதையும் எடுத்துக்கணும். பெண்கள் தானாகவே தவறு செய்ய மாட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன், ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு கணவனுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதை கிடைக்கும், சம்பாதிக்காத கணவனுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதை கிடைக்கும். பட் எல்லாமே கொண்டு போய் அடகுகளில் வைக்கும்போது அவனுக்கு வந்து அந்த பொண்ணுடைய கேரக்டர் எப்படி மாறும்னு சொல்லிட்டு இந்த 3க்குமே காரணம் யாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஜென்ஸ் தானே. அதனால் ஆணை மையப்படுத்தி தான் இந்த படம். பட் பெண் வந்து இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாதுன்றதை உணர்த்துறதுக்கான படம் தான் இது. பெண்கள் தவறானவங்க சொல்கிறதுக்கான படம் கிடையாது.